பேட்டில் ஆஃப் பானிபட் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ அது சேர்த்து ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். த 3 பேட்டில்ஸ் ஆஃப் பானிபட். ஓகே, பானிபட்டில் மொத்தமாகவே 3 பேட்டில்ஸ் தான் நடந்திருக்கு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் பார்த்தோம்னா 1526, அதே மாதிரி செகண்ட் பேட்டில் 1556, தேர்ட் பேட்டில் பார்த்தோம்னா 1761. ஸோ ஓகே, இயர் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் யாருக்கு நடுவில் சண்டைன்னு பார்த்தோம்னா பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. ஸோ இப்படி தான் முகல் எம்பரர் வந்து உள்ளே வந்துச்சு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் பார்த்தோன்னா அக்பர் வந்து ஹேமோ அப்படின்ற ஒருத்தரை வந்து டிஃபீட் பண்ணி அவர் வந்து ஆட்சி பிடிப்பார். அதாவது ஆட்சி வந்து இணைக்குவார். ஏற்கனவே ஆட்சி பிடிச்சிருப்பாரு, ஆட்சி வந்து இணைக்குவார். நெக்ஸ்ட் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்கானி ஃபோர்ஸஸ் ஆஃப் அஹமத் ஷா அப்தாலி டிஃபீட்டட் த மராத்தா எம்பையர். அதாவது மராத்தா எம்பையரை டிஃபீட் பண்ணுறதுக்காக ஆப்கானி ஃபோர்ஸஸ் வந்து அஹமத் ஷா அப்தாலி வந்து அனுப்புவார். அதுதான் வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் பார்த்தோம்னா 21st April 1526. ஸோ டேட்டு ஓகே, பட் வந்து இயர் நல்லா பார்த்துக்கோங்க. யாருக்கு நடுவில் பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. ஸோ பாபர் வின் பண்ணிட்டாரு. விக்ட்ரி மார்க் த பிகினிங் ஆஃப் அதாவது முகல் எம்பரர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மெயினான ரீசனே இந்த ஃபஸ்ட் பானிபட் போர் தான். This was one of the earliest battles involving gunpowder, firearms and field artillery in the Indian subcontinent. அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஹிஸ்டோரியன்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, பாபர் நடத்தின இந்த ஃபஸ்ட் பானிபட் போருக்கு முன்னாடி வரைக்குமே யாருமே ஆர்டிலரி யூஸ் பண்ணலை. கன் பவுடர் இதெல்லாமே வந்து அந்த இவரோட இதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கேட்கலாம், எந்த பேட்டில் வந்து எந்த பேட்டிலில் வந்து கன் பவுடர், ஃபயர் ஆர்ம்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணாங்க இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இது என்னைக்கு பார்த்தோம்னா 5th November 1556. யாருக்கு நடுவுனா ஹேமோ வெர்சஸ் அக்பர். ஸோ ஃபோர்ஸஸ் ஆஃப் அதாவது அக்பர் வந்து வின் பண்ணிட்டார். ஓகே, அக்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 years வந்து இந்த நம்ம இதில் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் மராத்தா. ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்க. திஸ் பேட்டில் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஈவென்ட்ஃபுல் ஃபாட் இன் 18th century. 18th century பெரிய பேட்டில் அப்படின்னு சொன்னாங்கன்னா தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. ஃபேட்டாலிட்டிஸ் வந்து நிறைய அது இத்தனைக்கும் ஒரே நாளில் நடந்த பேட்டில் இவ்வளோ ஃபேட்டாலிட்டிஸ் இது வந்து நிறையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டில் வந்து நிறைய நாள் நடந்திருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து 1,25,000 ட்ரூப்ஸ் வந்து இந்த பேட்டில் மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பேட்டில் 18th century அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.